வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கார் கம்பெனி, வியட்நாமை சேர்ந்த ஒரு கார் கம்பெனி. இந்தியாவில் வந்துட்டு தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் வந்துட்டு அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்துட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் அவங்க வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ அவங்க வந்துட்டு வின்ஃபாஸ்ட் வந்துட்டு இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு மாடல் தான் VF7. ஸோ இது வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ண மாடல். அந்த மாடலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ VF7 இது வந்துட்டு ஒரு SUV மாடல், கம்ப்ளீட்டாக வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இது வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ன் ஸ்போர்ட்டி, எஃபர்ட்லெஸ்லி சொபிஸ்டிகேட்டட். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்துட்டு மெருகேற்றி வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. இது வந்துட்டு குளோபல் சேஃப்டி என்கேப்பில் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங் வந்துட்டு வாங்கிட்டு இருக்குது. ஸோ சேஃப்டி பேஸில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது இந்த வெஹிக்கிளில். இன்னொன்று வந்து ஸ்டைலிஷ்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்போர்ட்டி லுக் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அந்த வின்ஃபாஸ்ட் அந்த வீக்கிற அந்த ஒரு லோகோ வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு முன்னாடி ஹெட்லாம்போட கனெக்ட் ஆனது மாதிரி நல்லா பெருசாக ப்ராடாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்டியாக இருக்குது. இதை வந்து ஒரு வகையில் வந்துட்டு அந்த நம்ம மஹேந்திராவில் 6C9 வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டிசைன் வந்துட்டு இதில் வந்துட்டு ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. பட் ஐம் நாட் ஷூர் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங். ஆனால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. மற்றபடி இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்டியாக நல்லா லுக்காக நல்லா இருக்குது இந்த டிசைன் வந்துட்டு. ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர்னா இந்த காரோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ரியரில் வந்துட்டு அது டெய்ல் லேம்ப் வந்துட்டு கனெக்டட் டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பூட் ஸ்பேஸில் அந்த டோரில் வந்துட்டு அந்த லோகோ, அது வின்ஃபாஸ்டோட லோகோ வந்து சென்டரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இந்த காரோட ஹெட்லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து கனெக்டட் ஹெட்லைட் தான், எல்இடியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு அவங்க சிக்னேச்சர் லைட்டிங் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க. இன்னொன்று இந்த ஃபாக் லேம்ப் பார்த்தோம்னா அதுவுமே வந்துட்டு எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க, இன்டெலிஜென்ட் இலுமினேஷன் லேம்ப் அந்த அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு ORVM வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக்கு, அதில் வந்து 360 டிகிரிக்குரிய கேமரா எல்லாமே அதில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே ஓகே, அதுவே டூயல் டோன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று வந்துட்டு அந்த காரோட ரூஃபை வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிளாஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதுலேயுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு சன்லைட், அதாவது இப்போ டே டைமில் வந்து சன்லைட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உள்ளே வரும் அந்த ஒரு கேபினுக்குள்ளே. இது வந்துட்டு ஓகே, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் நமக்கு லாங் ட்ராவல் போகும்போதெல்லாம். இந்த காரில் வந்துட்டு டிரைவரோட கம்ஃபர்ட்டுக்காக வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டிரைவரோட கம்ஃபர்ட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து கொடுக்குறது வந்துட்டு அந்த சீட்டு தான். ஸோ இதில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ரீமியமான லெதர் சீட் வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெட்ரெஸ்ட்டும் சரி கம்ப்ளீட்டாக வந்துட்டு லெதரில் தான் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் வீலுமே கூட லெதரில் வந்து ரேப் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து டிரைவருக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்துட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டிரைவர் சீட் வந்துட்டு 8 வே பவர் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து இந்த காரில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஃபீச்சர் இது வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் டிரைவரோட முன்னாடி வந்து ஹெட்-அப் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு சேஃப்டி ஃபீச்சருமே கூட. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு கிளஸ்டரை வந்துட்டு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இந்த ஹெட்-அப் டிஸ்பிளேயை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இந்த காரில் வந்துட்டு ரொம்ப யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா கியர் ஷிஃப்டிங் தான். இதில் வந்து பியானோ டைப்பில் வந்துட்டு கியர் ஷிஃப்டிங் வந்துட்டு கியர் செலக்டர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு பியானோவில் ஒவ்வொரு பட்டனா வரிசையில் எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அதே மாதிரி ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவர், ஸோ இது எல்லாமே வந்துட்டு பியானோ டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர்னு கூட சொல்லலாம் நம்ம. அதை தவிர்த்து இந்த காரில் வேறு என்னென்ன கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் டியூயல் ஜோன் ஏசி வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது டிரைவருக்கு கோ பேசஞ்சர் 2 பேர்த்துக்குமே வந்துட்டு ஏசி வந்துட்டு அது செப்பரேட்டாக வந்து ஏசி ஃபீச்சர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வயர்லெஸ் சார்ஜர். இந்த வயர்லெஸ் சார்ஜர்ன்றது இப்போ வரக்கூடிய மேக்ஸிமம் எல்லா கார்லேயுமே வந்துட்டு இந்த வயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த கார்லேயும் வந்துட்டு இந்த வயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் EPP வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் அதுவும் இதில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பூட் ஸ்பேஸ் வந்து நல்லா பெருசாலாம் எவ்வளோ வேணுமோ தேவையான, அதாவது ப்ராக்டிக்கலாக எவ்வளோ தேவையோ அது வந்து கொடுத்துருக்காரு பூட் ஸ்பேஸ். அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு C-டைப் சார்ஜர் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரியர் சைடு, அதாவது ரியர் சைடு பேசஞ்சருக்கு வந்துட்டு செப்பரேட்டாக வந்து டெடிகேட்டடாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் IRVM ஆட்டோ டிமிங் IRVM வந்துட்டு அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காரில் வந்து 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ஜஸ்ட்டு சிங்கிள் டச்சில் வந்துட்டு அப் ஆகுற மாதிரி டவுன் ஆகுற மாதிரி அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் இதில் வந்துட்டு இருக்குது.
அதுக்கப்புறம் இந்த காரில் வந்துட்டு டெயில் கேட் வந்து பவர்டு டெயில் கேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்துட்டு க்ளோஸ் ஆகிக்கும். நாம் வந்துட்டு போட்டு ப்ரெஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் சென்டர் கன்சோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு 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 டிசைன் தான் இந்த காரில் வந்துட்டு இருக்குது சென்டர் கன்சோல். அதுக்கப்புறம் டிரைவ் மோடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெஷலாக ஒரு சில ஸ்பெஷல் டிரைவ் மோடில் அந்த காரில் வந்துட்டு இருக்குது. அதாவது கேம்ப்பு, வாஷ், பெட், வேலட், ஸோ இது மாதிரியான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த காரில். இந்த VF7ஓட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கார் வந்துட்டு 353 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. டார்க்கு வந்துட்டு 500 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. 0 to 100 km/h அந்த ஸ்பீடை வந்துட்டு ஜஸ்ட்டு 5.8 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்துட்டு ரீச் பண்ணிடுது. இது வந்துட்டு ரொம்ப ஹியூஜ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த காரில் வந்துட்டு பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 70 kW பேட்டரி வந்துட்டு இந்த காரில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு தடவை நம்ம கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 532 km வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலாக இவ்வளோ வருமானது தெரியல. பட் அவங்க கிளைம் பண்ணுறது 532 km வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஜஸ்ட்டு இந்த காரை வந்து 20 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்துட்டு சார்ஜ் பண்ணோன்னா அப்படின்னா அப் டு 70% வரைக்கும் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. அது தவிர்த்து மற்ற சேஃப்டி ஃபீச்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காரில் வந்துட்டு 7 ஏர் பேக் இருக்குது. அடாஸ் லெவல் 2 ஃபங்க்ஷன்ஸ் இந்த காரில் வந்துட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஆட்டோ லேண்ட் சேஞ்சிங் அசிஸ்டண்ட்டு, லேண்ட் டிபார்ச்சர் வார்னிங்கு, லேண்ட் கீப்பிங் அசிஸ்டண்ட்டு, எமர்ஜென்சி லேண்ட் கீப்பிங்கு, ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கு, ஃபார்வர்டு கொலிஷன் வார்னிங், பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனு, ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்டு, ஆட்டோமேட்டிக் ஹை பீமு, அட்வான்ஸ்டு டிரைவரு, டிஸ்ட்ராக்ஷன் வார்னிங்கு, அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் வார்னிங். ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இந்த காரில் வந்து இருக்குது. இதெல்லாம் அடாஸ் லெவல் 2ல் வரக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இது ஃபுல்லாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆச்சா. அதுக்கடுத்து வந்து இந்த காரோட டைமென்ஷன், அதாவது பார்த்தா அப்படின்னா இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு 190 mm வந்து இந்த காரில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பீட் பிரேக்கெல்லாம் ஏறி இறங்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். அது தவிர்த்து இந்த காரில் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. இந்த காரில் வந்துட்டு எல்லா வீலுமே வந்துட்டு டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த காரில். இந்த காரில் இருக்க இன்னொரு யூனிக் ஃபீச்சர்னு பார்த்தா அப்படின்னா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான். ஏன்னா இந்த காரில் வந்துட்டு 12.9 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா அப்படின்னா இந்த டிஸ்பிளே வந்துட்டு டிரைவர் சீட்டை வந்துட்டு பார்த்த மாதிரியே இருக்கும். எப்போ பொதுவாக வந்துட்டு மற்ற ரெகுலர் கார்டெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா அதாவது இந்த டேஷ்போர்டில் வந்துட்டு சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டேரெக்டாக வந்துட்டு ரியர் பேசஞ்சர் வரைக்கும் அவங்க பார்த்தது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காரில் வந்துட்டு அந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஒன்று டிரைவர் சீட்டை மட்டும் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அவன் இது ஏன் அப்படின்னா டிரைவர் வந்துட்டு ஈஸியாக அதை வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும். என்ன சொல்கிறது, எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் பார்த்தோன்னா மொத்தம் 8 ஸ்பீக்கர் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சவுண்ட் எஃபெக்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இது எல்லாமே இந்த காரில் வந்து இருக்குது. மேலே டாப்பில் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பேட்டரி வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு 20% சார்ஜ் இருந்தாலே கிட்டத்தட்ட 150 km வரைக்கும் போகலாம். ஸோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் சார்ஜிங் டார்கெட்னா ஃபஸ்ட்டு 50% வந்துட்டு எதெல்லாம் சார்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல், டோர் அண்டு பூட்டு, அதுக்கப்புறம் கிளைமேட்டு, ஹெட்லைட்டு, ஹார்னு, சார்ஜிங் போட்டு, ஏர் கண்டிஷனிங்கு, ஸ்பெஷல் மோட்ஸு, அதுக்கப்புறம் ஜியோ அண்டு டைமிங் ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 50%லேயே சார்ஜ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த VF7ஓட டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸு, அதாவது டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களில் யாராவது இந்த மாடலை வந்துட்டு டெலிவரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இது வந்துட்டு மற்ற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.